ஓம் கஜத்வஜாய வித்மகே சுக அஷ்டாக தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். சிவஸ்ரீ ஜோதிடம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம ரெகுலராக எப்பயும் போல் இந்த மாத பலன்கள், அதாவது செப்டம்பர் மாத பலன்கள் பார்ப்போம். ஸோ நம்ம வந்து தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா மாத பலன்கள், குரு பேச்சு, சனி பேச்சு, ராகு கேது பேச்சு, இது மாதிரி ஸ்பெஷல் வீடியோ போட்டுட்ருக்கோம். இது இல்லாமல் லைவ் போட்டுட்ருக்கோம். சரிங்களா? வாரத்துக்கு ஒரு முறை 2 டைம்ஸு இல்லை 10 டேஸ்க்கு 1 டைம்ஸு நம்ம எப்போ டைம் ஃப்ரீயாக இருக்கோ அந்த நேரத்தில் லைவ் போடுறோம். அதில் லைவில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபரை வந்து அவங்க ஜாதகம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் கேட்பாங்க, அதுக்கு நம்ம பதில் சொல்லிட்டு இருக்கோம். சரி, இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செப்டம்பர் மாத பலன்கள். செப்டம்பர் மாதம் அப்படின்னா என்னென்னா ஆவணி மாதத்தில் பாதியும் புரட்டாசி மாதத்தில் பாதியும் வரும். இந்த புரட்டாசி மாதம் ரொம்ப விசேஷம். ஏன் அப்படின்னா இந்த புரட்டாசி விரதம், புரட்டாசியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பெருமாள் வழிபாடு பண்ணுவாங்க. அதுக்கு முக்கியமான காரணங்கள்லாம் இருக்குது. ஏன் புரட்டாசியில் வந்து அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ வந்து ஒன்றா பார்ப்போம். ஸோ முதல்ல இந்த மாதம் செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மிலாடி நபி அண்டு ஓணம் பண்டிகை வருது. மிலாடி நபி ஓணம் பண்டிகை கொண்டாடும் அனைவருக்கும் சிவஸ்ரீ ஜோதிடம் சார்பாக அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே மாதிரி 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மகாலயபட்ச அமாவாசை. ரொம்ப சிறப்பு வாய்ந்த அமாவாசை வந்து மகாலயபட்ச அமாவாசை. மொத்தம் 3 அமாவாசை ரொம்ப ஸ்பெஷல். வந்து தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை. இந்த புரட்டாசி அமாவாசை தான் பார்த்தீங்கன்னா மகாலயபட்ச அமாவாசை அப்படின்வாங்க. இதுதான் ஒரு ஸ்பெஷல் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம முன்னோர்கள் வந்து பித்ருலோகத்துலேருந்து புறப்படும் நாள் வந்து ஆடி அமாவாசை அப்படின்வாங்க. பூமிக்கு வந்து சேரும் நாள் வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி அமாவாசை, அதாவது மகாலயபட்ச அமாவாசை அப்படின்வாங்க. மீண்டும் பித்ருலோகத்துக்கு செல்றது வந்து பார்த்தீங்கன்னா தை அமாவாசை அப்படின்வாங்க. ஸோ அந்த 3 அமாவாசை ரொம்ப முக்கியம். அதில் இந்த மகாலயபட்ச அமாவாசை அது புரட்டாசி மாதத்தில் வருது, ரொம்ப விசேஷம். உங்களோட இது ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, சில பேர் வந்து திதி கொடுக்காம இருந்து திதி கொடுப்பாங்க. இப்போ வர மாதம் திதி கொடுக்க மாட்டாங்க, அந்த வருஷத்தில் வர திதி தான் கொடுப்பாங்க. சில பேர் அந்த வருஷ திதியை விட்டுருவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆடி அமாவாசை, தை அமாவாசை இப்படி இந்த அமாவாசையில் கொடுத்துட்ருப்பாங்க. சில பேர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா எந்த டேட்டில் இறந்தாங்கன்னு தெரியாது, எந்த திதியில் இறந்தாங்கன்னு தெரியாது, அதாவது அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, அவங்க இறந்த டீட்டெயிலே தெரியாது, முன்னோர்கள் வந்து இறந்த டீட்டெயிலே தெரியாது. அப்படிங்கிறவங்க வந்து இந்த மகாலயபட்ச அமாவாசை அன்னைக்கு அவங்கள நினச்சி மனசார நினச்சி திதி கொடுக்கலாம். தேதி திதி எதுவுமே தேவை கிடையாது. ஸோ இது ஒரு ஸ்பெஷல் இந்த அமாவாசையில். ஸோ இன்னொரு ஸ்பெஷல், ஏன் புரட்டாசியில் ஏன் விரதம் இருக்கிறாங்க? புரட்டாசி மாதம் என்பது பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு உகந்தது. ஏன் பெருமாளுக்கு உகந்தது அப்படின்னா, இந்த புரட்டாசி மாதம் தான் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து கன்னி வீட்டுக்கு வருவார். சூரியனும் கன்னி வீட்டில் இருப்பார், புதனும் கன்னி வீட்டில் இருப்பார். இந்த கன்னி வீட்டுக்கு அதிபதி யாருன்னா புதன்னா பெருமாள். ஸோ இப்போ அந்த இடத்துக்கு சூரியன் வரும்போது இந்த புரட்டாசி மாதம், ஸோ அந்த புரட்டாசி மாதம் ஏன் வந்து விரதம் இருக்கிறாங்க அப்படின்னா ஆன்மீக ரீதியான காரணங்கள் நிறைய உண்டு. ஏன் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த நம்ம பெருமாள் வந்து சைவ பெரியர், அதனால் வந்து அவருக்கு உகந்த மாதத்தில் அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்பாங்க. இன்னொரு சயின்டிஃபிக் ரீசன் நம்ம முன்னோர்கள் சொன்ன காரணம் என்ன அப்படின்னா, இந்த புரட்டாசி மாதம் பார்த்தீங்கன்னா இந்த 2 காட்டான்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி, அதாவது மழையும் இருக்கும், காற்றும் அடிக்கும், வெயிலும் அடிக்கும், எல்லாமே இருக்கும், மிக்சடாக இருக்கும் இந்த மாதம் ஃபுல்லாகவே. ஸோ இந்த மாதிரி மாதத்தில் அசைவ உணவு சாப்பிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் ஜீரணமாகாது. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அசைவம் சாப்பிட வேணாம், அசைவம் சாப்பிடுங்க அப்படின்வாங்க. ஸ்பெஷலாக துளசி தீர்த்தம் குடிக்க சொல்லுவாங்க காலையில் வெறும் வயிற்றுல. ஏன்னா வந்து ஜீரணம் ஆகிறதுக்கு. எது காரணம்னா இந்த காலநிலை மாற்றத்துக்காக. ஏன்னா காற்று அடிக்கும், மழை பெய்யும், வெயில் அடிக்கும், எல்லாமே மிக்சடாக ஆகிறதுனால இந்த காரணம் தான் சொன்னாங்க. சரி, ஓகே, இதுதான் இந்த மாதத்துல சிறப்புகள். சரி, இப்போ நம்ம இந்த மாதம் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு குரு பகவான் வந்து மே மாதத்துலேருந்து இங்கே தான் பயணம் பண்ணிட்டு இருக்கிறாரு. சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி சிம்ம வீட்டுக்கு வந்துடுவார். அது வரைக்கும் கடக வீட்டில் இருப்பார். சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி வரைக்கும் சிம்ம வீட்டில் தான் இருப்பார். அதாவது ஆவணி மாதம் சொல்லக்கூடிய 15ஆம் தேதி வரைக்கும் சிம்ம வீட்டில் தான் இருப்பார். அதுக்கு பிறகு கன்னி வீட்டுக்கு வந்துடுவார் சூரியன். அதாவது புரட்டாசி மாதத்தில் சூரியன் வந்து கன்னி வீட்டில் இருப்பார். புதன் வந்து பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி வரைக்கும் இங்கே தான் இருப்பார், சிம்ம வீட்டில் தான் இருப்பார். 15க்கு பிறகு கன்னி வீட்டுக்கு வந்துடுவார் அவரும். இந்த வீட்டில் அவர் ஆட்சி மூலத்திரிகான உச்சம். அப்போ புதனுக்கு ரொம்ப ஸ்பெஷலான வீடு, ஆட்சி உச்சம் மூலத்திரிகான வீடு அது. அப்புறம் செவ்வாய் பகவான் வந்து 13ஆம் தேதி வரைக்கும் கன்னி வீட்டில் இருப்பார். 13ஆம் தேதிக்கு பிறகு துலாம் வீட்டுக்கு வந்துடுவார். ஆல்ரெடி ராகு வந்து கும்ப வீட்டில் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. சனி வந்து மீனத்தில் இருக்காரு. இவர் வந்து வக்ர நிலையில் இருக்கார். சனி வந்து வக்ரம் பெற்று இருக்கிறார், வக்ரத்தில் இருக்கிறார் சனி பகவான். ஸோ இதான் இந்த மாதத்தோட கிரக நிலைகள். ஸோ நம்ம மாத பலன்களை போவோம். ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக 12 ராசிக்கும் தனித்தனியாக வீடியோ பார்ப்போம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நம்ம மகர ராசியை பார்ப்போம். மகர ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும்? பொதுவாக மகர ராசி வந்து காலபுருஷத்துக்கு 10ஆம் இடம். இது வந்து சனி பகவானோட வீடு. அப்போ அதிகமாக உழைப்பாளிகள் இதில் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா மகர ராசி தான். நம்ம சினி ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா உச்சபட்ச நடிகர்கள் நிறைய பேர் மகர ராசியில் இருக்காங்க. சரிங்களா? ஏன்னா உழைப்பால் முன்னேறவங்க இருப்பாங்க.
ஏன்னா சனி பகவானோட ராசி. உழைச்சா அவங்கள அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு கடினமான உழைப்பாளி. உழைப்புல தான் வரும். பொதுவாக இந்த மகர ராசி, மகர லக்னத்துக்குலாம் இந்த லாட்ரி, ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெருசாக அவங்களுக்கு கிளிக் ஆகாது. ஏன்னா அது சனியோட ராசி இல்லையா? உழைச்சு முன்னேறணும், உழைப்பால் முன்னேறணும்னு அர்த்தம். சரி, ஓகே. இப்போ இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். இந்த கடந்த ஒரு 7.5 வருஷமா 7.5 சனியில் ரொம்ப அவஸ்தைப்பட்டாங்க. இந்த 3ஆம் இடத்துக்கு சனி நவுந்ததுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆகிறப்ப குக்கர் வந்து ப்ரெஷர் ரிலீஃப் ஆகும்ல, அது மாதிரி மகர ராசிக்காரங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஷர் ரிலீஃப் ஆகிட்டு இருக்கு. சரியா? இப்போ இந்த மாதத்துல நிறைய யோகங்கள் இருக்குது. என்னென்ன இருக்குன்னு ஒரு வரிசையாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு உங்கள் ராசிநாதன் யார்? சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. இருக்கலாமா? இருக்கலாம். பொதுவாக சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கலாம். ஏன்னா ஒரு பாவ கிரகங்கிற முறையில் 3ஆம் இடத்துல இருக்கலாம். அது இல்லாமல் 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம். உங்கள் ராசிநாதனே போய் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கும்போது நிறைய முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. அதாவது சில பேர் 2-3 அட்டம் போட்டு விட்டுருவாங்க. ஆனால் இந்த மகர ராசிக்காரங்க மட்டும் எவ்வளோ ஃபெயிலியர் வந்தாலும் அடுத்தடுத்து முயற்சி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. விட்டுற மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். சீக்கிரம் கிவ் அப் பண்ணாத ஆள்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த மகர ராசிக்காரங்க தான். ஸோ அடுத்தடுத்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த முயற்சி இப்போ வெற்றியாகும். பல நாள் முயற்சி ஒரு நாள் வெற்றியாகும்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் மகர ராசிக்கு. இந்த சனி பகவான் இங்கேருந்து மேசத்துக்கு போகிறதுக்குள்ள மகர ராசிக்காரங்களாம் ஒரு உயர்வான இடத்துல கொண்டே வச்சிருவார் சனி பகவான். ஏன்னா 3ஆம் இடத்து சனி அற்புதமான யோகத்தை செய்ய போகுது. உங்கள் சுய முயற்சியெல்லாம் வெற்றி அடைய போகுது. 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானம். 3ஆம் இடம் வந்து உபஜய ஸ்தானமாகவும் 3ஆம் இடம் வந்து முயற்சி ஸ்தானம். ஸோ இப்போ இந்த விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும். மட்டும் இல்லாமல் இந்த சனி எங்கே பார்க்குறாரு? உங்களுக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, உங்களுக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறாரு, உங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ 5ஆம் இடம் அப்படின்னா குழந்தைங்கள், பூர்வீகத்தை சொல்கிறது. அப்போ உங்கள் குழந்தைங்க உங்கள் கண்காணிப்பில் இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி குழந்தைங்க ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து அவங்க கூப்பிட்டு உங்ககிட்ட வச்சுக்குவீங்க. 9ஆம் இடத்த சனி பகவான் பார்க்குறாரு. உங்கள் ராசிநாதன் 9ஆம் இடத்தை பார்க்குறாரு, சூரியனையும் வேற பார்க்குறாரு, புதனையும் வேற பார்க்குறாரு. அப்போ அப்பாவுக்குன்னு ஒரு நல்ல முன்னேற்றம், அப்பாவுக்கு ஒரு நல்ல உடல்நிலை முன்னேற்றம், வருமானத்தில் முன்னேற்றம், தொழிலில் முன்னேற்றம் எல்லாமே நடக்கும். இதெல்லாமே உங்களால் நடக்கும். நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவீங்க. ஏன்னா சனினா நீங்கள், சூரியன்னா அப்பா, புதன்னா அப்பாவுக்குள்ள ஸ்தானம். பார்க்கும்போது சின்ன சின்ன பாதிப்பு இருக்கும். சனி சூரியன் பார்வை வந்து நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க ஜோதிடத்தில். பட் இந்த விஷயம் நான் சொன்ன விஷயம் கண்டிப்பாக நடக்கும். அப்போ உங்கள் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க, அவருக்கு ஆதரவாக இருப்பீங்க, அவரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ்லாம் இந்த மாதத்தில் நடக்கும் போது 12ஆம் இடத்த உங்கள் ராசிநாதன் பார்க்கும்போது கொஞ்சம் தூக்கம் குறையும். ஏன் தூக்கம் குறையும்? அதிகமாக ஹார்ட் ஒர்க் போட போகிறீங்க, அதிகமாக உழைக்க போகிறீங்க. 8 மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்கு, இப்போ 12 மணி நேரம் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ அதனால தூக்கம் குறையும். அதே நேரம் 12ஆம் இடங்கிற விரயஸ்தானம் 12 தான், சேமிப்பும் 12 தான். ரெண்டுமே நடக்கும். சனி பார்க்கும் போது ரெண்டுமே விரயமும் பண்ணுவீங்க, அதை சுப விரயமாக மாற்றிக்குவீங்க. 12ஆம் இடங்கிறது நான் சொன்ன சேமிப்பு, அப்போ சேமிக்கவும் செய்வீங்க. சரி, அடுத்து 2ஆம் இடத்துல ராகு. 2ல் ராகு இருக்கலாமா? நான் பொதுவாக பேசி தொழில் பண்ணுறவங்களுக்கு 2ல் ராகு இருக்கலாம். ஏன்னா ராகு வந்து போகக்காரன்னு சொல்லுவார். ராகு வந்து பிரம்மாண்ட கிரகம். உங்கள் பேச்சை பிரம்மாண்டப்படுத்துவார். நீங்கள் பேசுகிறத விரிவுபடுத்துவார். நீங்கள் 10 ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு 10 பேர் தான் அவங்க பேசி கேட்டுட்டு இருக்காங்க, இப்போ 100 பேர் கேட்பாங்க. அந்த அளவுக்கு அந்த ராகு வந்து விரிவுபடுத்துவார். நான் சொல்கிறது பாசிட்டிவ் விஷயத்தில் சொல்கிறேன், இதில் நெகட்டிவும் இருக்கும், அந்த கடைசியில் சொல்கிறேன். அப்போ நல்லா பேசுவீங்க. உங்கள் பேச்சினால வருமானம், பேசி தொழில் பண்ணுறவங்க, பேச்சால் அடுத்தவங்களை கவர்றவங்க, இவங்களுக்குலாம் 2ல் ராகு இருக்கும். அதே மாதிரி 2ல் ராகு இருக்கும்போது முகத்தில் கொஞ்சம் பிளாக் பார்ட்ஸ் சொல்லுவோம். முகத்தில் கொஞ்சம் அந்த கரும்புள்ளிகள் வருது, முகத்தில் பரு வர்றது, முகத்தில் அந்த பிளாக் ஸ்பாட்ஸ் வர்றது எல்லாமே இந்த 2ஆம் இடத்துல ராகு வரும்போது நடக்கும். இது ஒரு நெகட்டிவ். பாசிட்டிவ் நான் சொன்ன மாதிரி பேசுகிறனால உங்களுக்கு வருமானம் உண்டு. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல குரு வேறு தனகாரன் வேறு பார்க்குறாரு. பேசுவீங்க, அதனால் வருமானம் உண்டு. ஏன்னா தனகாரன் பார்க்கும்போது தனம் வரணும் இல்லையா? ஸோ அது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ். 4-11 கூடிய செவ்வாய் எங்கே இருக்கிறாரு? 10ஆம் இடத்துல இருக்காரு. 10ல் செவ்வாய் இருக்கலாம், 10ல் ஒரு பாவி இருக்கலாம்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு செவ்வாவே இருக்கிறாரு. அப்போ 10ல் செவ்வாய் திக்பலம் ஆகிறாரு. 4ஆம் இடம்னா வீடு, வண்டி, வாகனம், அம்மாவை சொல்கிறது இது எல்லாமே. இப்போ அம்மானால ஒரு யோகம் இந்த மாதம் உண்டு, அப்பானால யோகம் இருக்குன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். அதே மாதிரி வீடு, வண்டி, வாகனம் இது மாதிரி ஏதோ ஒரு பொருள் வாங்குவீங்க வீட்டுக்கு. ஏதாவது வீட்டுக்கு சுப பொருள் வாங்குவீங்க. இது இல்லாமல் 11ஆம் அதிபதியா லாபாதிபதி போய் தொழில் ஸ்தானத்தில் இருக்காரு. அப்போ உங்கள் தொழில்னால லாபம் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஆல்ரெடி வருமானம் வரும்னு சொல்லிட்டேன். இப்போ தொழில்னால லாபம் வரப்போகுது. அதுவும் முக்கியமாக செவ்வாய் சம்மந்தப்பட்ட தொழிலெலாம் பண்ணுறதுக்கு சூப்பர். இந்த சிவில் ஓரியன்டது, கன்ஸ்ட்ரக்ஷனு, இபியில் சம்மந்தப்பட்டது, எலக்ட்ரிக்கல் ஐட்டம் சம்மந்தப்பட்டது, செங்க கலவா சொல்கிறது, புரோக்கர், அதாவது ரியல் எஸ்டேட் புரோக்கர், இவங்களுக்குலாம் இந்த மாதம் சூப்பர், நல்ல வருமானம் உண்டு. எதிர்பார்க்காத வருமானம் உண்டு. நிறைய ப்ராஜெக்ட்டும் கிடைக்கும். நல்ல வருமானம் பார்த்துருவீங்க இந்த செவ்வாய் ஒரு கிரகம் இங்கே இருக்கனால. அடுத்து உங்களுக்கு 5ஆம் வீட்டு அதிபதி, 10ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் போய் 8ஆம் இடத்துக்கு போகிறார். இவர் 8க்கு போகலாமா? போகக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு யோகக்காரன், முழு முதல் யோகக்காரன் மகரத்துக்கு யாருன்னா சுக்கிரன். 8ல் போய் கெட்டு போகிறது மட்டும் மறைஞ்சு போகிறதும் இல்லாமல் கேத்துவோட வேலை செய்கிறாரு. ஸோ இது கொஞ்சம் ட்ராபேக் தான். ட்ராபேக் என்னங்கிற கடைசியாக சொல்கிறேன். அடுத்து 6ல் குரு. 6ல் குரு வரலாமா? வரலாம். ஏன்னா உங்களுக்கு 3ஆம் வீட்டு அதிபதி, 12ஆம் வீட்டு அதிபதி 6க்கு போகிறாரு. அப்போ இது என்ன? மறைஞ்சு வீட்டை விட்டு மறைஞ்சு வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா? அதாவது ஃபாரினு, வெளி மாநிலம், வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்குறவங்களுக்கு யோகமான மாதம், யோகமான காலகட்டம் தான் இது. ஏன் அப்படின்னா
6ஆம் இடம் குரு போய் 6ஆம் இடத்துக்கு போகிறார். 12ஆம் அதிபதி 6ஆம் இடத்துக்கு போகிறார். மறைஞ்சு போகிறாருன்னு அர்த்தம். இப்போ மறையிறதுனா நீங்களும் மறையணும் அப்படின்னு அர்த்தம். வீட்டை விட்டு யாரெல்லாம் வெளியில் போகிறாங்களோ அவங்களுக்குலாம் சூப்பராக இருக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு. நான் சொன்ன மற்ற பலன்களை விட யார் ஃபாரினில் இருக்கிறாங்களோ மகர ராசிக்காரங்களோ அவங்களுக்கு இந்த மாதம் சூப்பர். சரியா? அடுத்து உங்களுக்கு 9ஆம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை ஒரு அற்புதமான சேர்க்கை. பொதுவாக சூரியன் புதன் சேர்க்கை 9ஆம் இடத்துல இருக்கலாம். ஏன்னா அது 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம். அங்கே புதன் ஆட்சி உச்சம் பெறாரு. புதன் உங்களுக்கு பாக்கியாதிபதி. அப்போ பாக்கியாதிபதி நல்லா இருக்காரு இல்லையா? கூட சூரியன் வேற சேர்றாரு. அப்போ அரசியல் இது மாதிரி அதிகாரம் உள்ள பதவி கிடைக்கிறது, அரசு வேலை கிடைக்கிறது, இதெல்லாமே இப்போ கிடைக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு. ஏன்னா சூரியன் புதன் சேர்ந்து ஒன்றா இருக்கிறாங்க. ஸோ மிகப்பெரிய யோகம் இது இந்த மாதத்தில். சரி, நெகட்டிவ் என்ன அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறது. அதிகமாக பேசுவீங்க, வருமானம் வரும்ட்டேன். ஆனால் பேசக்கூடாததில் பேசி மாட்டிக்குவீங்க. ராகு போய் பேச வச்சிருவார். இன்றைக்கி ஒன்று பேசிட்டு நாளைக்கு ஒன்று பேசிடுவீங்க. அதனால பிரச்சனை வரும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கலாமா? இருக்கக்கூடாது. பொதுவாக 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் கணவன் மனைவி பர்சனல் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கும். ஆனால் சுக்கிரன் உங்களுக்கு யோகக்கார் 5-10 கூடிய ஒரு யோகக்காரன் போய் 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. அப்போ தேவையில்லாத கெட்ட பழக்கத்தினாலேயோ கெட்ட சகவாசத்தினாலேயோ ஒரு சின்ன கேரக்டர் வைஸாக ஸ்பாயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கேதுவோட வேறு சேர்றாரு. ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். இந்த மாதிரி விஷயத்துல இந்த ஒரு மாதம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கவங்க. மற்றபடி வேறு எந்த பாதிப்பும் இல்லை. மகர ராசிக்காரங்களோட குழந்தைங்களுக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லாமல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதம். அவங்களுக்காக தேவையில்ல மருத்துவ செலவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் தான். மற்றபடி வேறு எந்த பாதிப்பும் கிடையாது. நல்லா இருக்க போகுது. மகர ராசிக்காரங்க 19ஆம் தேதி 20ஆம் தேதி 21ஆம் தேதி மதியம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. இந்த சந்திராஷ்டம நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பேசுகிறதா இருந்தாலும் சரி, வண்டி வாகனத்தில் போகிறதா இருந்தாலும் சரி, பணங்காசு விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி வேறு எந்த பாதிப்பும் இல்லை. நான் நிறைய யோகங்கள் சொல்லியிருக்கேன் மகர ராசிக்கு. அதில் ஹார்ட் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். நம்ம 12 ராசிக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ தொடர்ச்சியாக நம்ம பார்த்தோன்னா அடுத்தடுத்து வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட்டு லைவ் நம்ம எப்போ போட போகிறோம், அடுத்த மாத பலன்கள் இல்லை ஸ்பெஷல் வீடியோஸ் நடுவில் போட போகிறோம், வாஸ்து சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் போட போகிறோம். உங்களுக்கு யாராக்காவது என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால் என் ஃபோன் நம்பர் இருக்குது. ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு வாட்ஸ்அப்பில் உங்கள் ஜாதகத்தை அனுப்பி பலன் தெரிஞ்சுக்கோங்க. சரி, நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் சிவாஜி ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம்.